வணக்கம். சொல்வனம் புதைவனத்திற்கு யாவரையும் வரவேற்கிறோம். இன்று கலந்துரையாட எடுத்துக்கொண்டுள்ள கதை பிறந்த நாள் பரிசு. இதன் ஆசிரியர் ராஜவேலு மாணிக்கம் அவர்கள். நாம் அவர்களுடன் தான் உரையாட இருக்கிறோம். அவரை பற்றி ஒரு சின்ன முன்னுரை. இவர் பூவாயி குளத்தை சொந்த ஊராக கொண்ட எழுத்தாளர். அவர் இப்போது சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கிறார். வாசிப்பை நேசிப்பவர். வாசிப்பு வழியாக கதை எழுத முயற்சி செய்கிறார். இவருடைய கதைகள் நிறைய சொல்வனம் பகுதியிலும் இதழிலும் மற்றும் சிறுகதைகள்.com பகுதியிலும் வெளியிடப்பட்டுள்ளன. ஆன்மீக இலக்கியங்கள் அப்புறம் ஆன்மீக சான்றோர்கள் வாழ்க்கை வரலாறுகளை இவர் மிகவும் விரும்பி படிப்பார். இவருடைய சிறுகதைகள் மீசை, அப்புறம் சரணாகதி, கொடை, தொடுதிரை, ருருவின் பிரம்மத்வாரா, விசும்பின் துளி போன்ற கதைகள் சொல்வனத்தில் வந்துள்ளன. நீங்கள் யாவரும் படித்திருப்பீர்கள். வாங்க ராமராஜன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், ரொம்ப நலமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறேன். பிறந்த நாள் பரிசுங்கிற கதை வறுமையில வாழற ஒரு குடும்பத்தோட அன்பு, சுயமரியாதை, தியாகம், நினைவுகள், தலைமுறை அனுபவங்கள் மற்றும் கல்வியின் அருமை முக்கியமாக இவற்றை நெஞ்சை நெகிழச் சொல்லும் ஒரு வாழ்க்கை ஆவணம். இந்த கதையை படித்த உடனே ராமராஜன் அவர்களே, பிறந்த நாள் பரிசுங்கிற இந்த கதையில இந்த கதையோட மைய கருத்தா இந்த பிறந்த நாள் பரிசு அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க உங்களுக்கு என்ன காரணம்? எந்த பின்னணியில அப்படி எடுத்தீங்க, சொல்ல முடியுமா? சொல்றேன் மேடம். ராமராஜன் மாணிக்கவேல். அப்பா பேரு ராமராஜன், என் பேரு மாணிக்கவேல். அப்பா பேர் நினைச்சு ராமராஜன் மாணிக்கவேல் நான் எழுதிட்டு இருக்கேன் கதை. இந்த பிறந்த நாள் பரிசு அப்படிங்கிற இந்த கதைய ஒரு நடுத்தர குடும்பத்துல ஒரு திருவிழாவோ ஒரு பிறந்த நாள் போன்ற கொண்டாட்டங்களோ நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதுல எவ்வளவு மன அழுத்தம், அவர் மன சங்கடங்களுக்கு ஆகுறாங்க அப்படிங்கிறத நேரில் பார்க்கும்போது இது ஒரு கதையா எழுதணும், அந்த பரிசை கொடுக்க முடிகிற நிலையில அவங்க இருக்காங்களா அப்படிங்கிற வாசகர்களுக்கு இதை கொண்டுட்டு போகணும்னு நினைச்சுதான் இதை எழுதினேன். இந்த கதையை எழுதுறதுக்கு அடிப்படையா இது கற்பனையா தான் எழுதின கதையா இருந்தாலும் நிஜ சம்பவங்கள் தான் இதை என்னை எழுத தூண்டிச்சு. சிதம்பரம் நடராஜ கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அப்படி வரும்போது வாக்கியமேட்டு மேல 20க்கு 20 ஒரு விளம்பர பதாகை இருக்கு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி. அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் நிறைஞ்சிருக்கிறாங்க அந்த பதாகையில. அப்பா, அம்மா, அந்த குழந்தையும் அந்த பதாகையில இருக்கு. ஒரு நிமிஷம் நான் நின்றுட்டேன் அந்த இடத்துல. காரணம், நிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பகுதியில இருக்கிற அந்த மக்கள் அன்றாடம் உழைத்துதான், கடினமாக உழைத்துதான் சாப்பிடவே முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இப்படி ஒரு கொண்டாட்டத்தை நடத்தும் போது எவ்வளவு பணம் அவங்க செலவு பண்ணுவாங்க? ஒரு மாசத்து வருமானம் கிட்டத்தட்ட அல்லது பாதி மாதத்தோட சம்பளம்னாச்சும் அங்க போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அவங்க மீதி மாதத்தை எப்படி அவங்க மகிழ்ச்சியோட நடத்துவாங்கன்னு நினைச்சு பார்த்தேன். இது நடந்துட்டுது. ஆனா அது கதைக்கு அது மொத காரணம் இல்லை. இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குமே, அந்த வீட்டுல இருக்கிற அம்மாவும் அந்த குழந்தையும் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத எண்ணம் தான் இந்த கதையை எழுத என்ன தோணுச்சு. அதனாலதான் இந்த கதைக்கு பிறந்த நாள் பரிசு அப்படின்னு வச்சு இந்த கதையை நான் கொண்டுட்டு போனேன். இன்னொரு காரணமும் இருக்குது. என் குழந்தை பருவத்துல இது மாதிரியான பிறந்த நாள் விழாக்கள் இல்ல, நான் பார்த்ததே இல்ல. இப்ப இந்த 2000 கிட்ஸ் அப்படின்னு சொல்ற பசங்கள தான் இது அதிகமா வந்திருக்கு. எங்க காலத்துல குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறது, காது குத்து போறது, அல்லது ஊர்ல சாமி தூக்குறது, தேர் எடுக்கிறது, இப்படிதான் விழாக்கள் நடக்கும். அந்த விழாக்கள்ல பணக்காரங்க, ஏழை எல்லாருமே கலந்துப்பாங்க. குழந்தைகள் நான் பணக்காரன், நான் ஏழைங்கிற ஒரு பாகுபாடுலாம் அதுல வராத ஒரு தெளிந்த மனமும் ஒரு உயர்ந்த மனமும், நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டிஸை கத்துக்கணும், நம்மளும் இந்த விழாவில் ஏதாவது ஒரு பங்காற்றணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனநிலை வளர்க்கப்பட்டதா நான் நினைக்கிறேன். அப்ப அந்த சமூகத்தை நல்ல நிலையில வச்சிருந்ததோ
வச்சிருந்த இடத்துல நம்ம இருந்தோம். இப்ப வந்து தனிநபர் வழிபாடும், தனிநபர் இந்த ஹீரோயிசமும் இவங்கள இந்த மனநிலைக்கு கொண்டுட்டு போதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததால இந்த கதையை நான் எழுதணும். ரொம்ப அருமையான பதில். ம். நீங்க வந்து கதையோட தொடக்கத்துல வந்து, அப்பாவோட உடல் அமைப்பு, முக அழகு, அப்புறம் அந்த முடி, அதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா, விரிவா வர்ணிச்சிருப்பீங்க. அதோட நோக்கம் என்ன? ஏன் அப்பாவோட இத அவ்ளோ அழகா வர்ணிக்கணும்? வர்ணனை ரொம்ப அழகு. எனக்கு அத படிக்கும்போது யவனராணியில சாண்டில்யன் வந்து எழுதுவாரு. ஏதாவது ஒரு கதை எழுதினா, அதுல வர அந்த பெண்ண பத்தியோ, அந்த சூழ்நிலைய பத்தியோ அவ்ளோ அழகா வர்ணிப்பாரு. அப்புறம் தான் கதைக்குள்ளேயே போவாரு அவரு. என்னைய பொறுத்தவரைக்கும். ஆமாமா. அது அது நினைவு உண்மைதான். வந்தது எனக்கு. ம். கல்கியும் சாண்டில்யன் தான் வரலாற்று நாவல்ல வந்து ஒரு பெரிய 2 துருவங்கள் மாரி அவரு அவங்க இவரு கல்கி கதை படிக்கும்போது ஏற்படுற ஒரு மன எழுச்சியும், சாண்டில்யன் கதை படிக்கும்போது ஏற்படும் மன எழுச்சியும் வித்தியாசம் தான். அந்த வருணைக்குள்ளேயே நம்மள போட்டு முழுகடிச்சு கதைய அப்புறமேலுக்கு தான் நமக்குள்ள ஆமா, கொண்டு வருவாரு ஆமா, அவரு. ஆமா. அது நீங்க சொன்னது சரிதான். ரொம்ப சந்தோஷம். இப்ப இயற்கையிலேயே பெண் குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அப்பாவுக்கு தேவதைகள் தான். எல்லா குழந்தையுமே. அது வந்து இந்த குழந்தை தான், இந்த பணக்கார வீட்டு குழந்தை, ஏழை வீட்டு குழந்தைங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் பெண் அப்படித்தான்? குழந்தைன்னா ஆமா. அப்பாவுக்கு தேவதை. அதுலயும் குறிப்பா அழியா அழகையும், அளவில்லா காதலையும் கொண்ட ஒரு அப்பா இருந்தாருன்னா, அவருக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை பொறந்ததுன்னா, அவள் நிஜமிலேயே கையில கிளி ஏந்தி கொஞ்சும் மொழி பேசும் ஒரு மரகத தாய் தான். அந்த மீனாட்சி தான் அவ. அவ பாதத்துக்கு கீழ தான் தன்னுடைய தலையேன்னு நினைப்பாரு அப்பா. அப்ப அப்படி இருக்கும்போது, தன் நெஞ்சத்தையே சிம்மாசனமாக்கி, தொட்டிலாக்கி, தூளியாக்கி, மஞ்சமாக்கி கொடுக்கிறாரு. இப்ப இந்த குழந்தைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தந்தை தான் கிடைச்சிருக்காரு. அந்த இப்படி கிடைக்கிறதால அவ அவ நெஞ்சில படுக்கிறா. அப்பாவ வந்து அணு அணுவா ரசிக்கிறா. ரசிச்சு பார்க்க போகும்போது, அவ தன் தந்தைய சித்திரமா உள்ளுக்குள்ள எழுதிக்கிட்டே வரா. அப்படி எழுதி எழுதி அவர்களுடைய குணங்கள அவர் கண்டுபிடிக்கிறா. அவ மனநிலையும் புரிஞ்சுக்கிறா. அப்பா மிக மிக உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்குள்ள வந்துருது. அப்ப இந்த உயர்ந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த தேனை உணர்றதுக்கு அந்த பொருளைக்கு அந்த வடிவம் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சுதான் அப்படி எழுதுறேன். கதையில வந்து அப்பாவோட சிரிப்பு வந்து ஒரு குறியீடா திருப்பி திருப்பி வருது. அது வந்து எந்த உணர்வ பிரதிபலிக்கிறது? எதுக்காக அப்படி நீங்க யோசித்து எழுதினீங்க? இந்த கதையில வர அப்பா வந்து ஒரு எளிய மனிதரா, ஒரு அன்பும் அமைதியும் நிறைந்த மனிதரா இருந்தாலும், அவர் வாழ்க்கையில சந்திச்ச சில நிகழ்வுகள் வந்து எந்த மனிதர்களும் சந்திக்காத சில நிகழ்வுகள அவர் சந்திக்கிறாரு. அவர் ஏதும் இல்லாம ஏதிலியா அந்த ஊரை விட்டு போற ஒரு சூழ்நிலையில அவர் தள்ளப்படுறாரு. ம். அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிற ஒரு மனிதர்கள் பெரும் துன்பத்துக்கும், மன துயரத்திற்கும் அல்லது மனசிதைவுக்குமா ஆளாயிடுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவர் ஒரு பிடிவாத குணமா இருக்கிறாரு. துன்பம் 3 வகையில வரும் அப்படின்னு நம்ம நூல்கள் சொல்லுது. ம். அதுல வந்து விதியால துன்பம் வரலாம். அடுத்தது பொருளாதார இழப்பு, அது வந்ததுன்னா துன்பம் வந்துரும். ஆமா, நோய் வந்தாலும் துன்பம் வந்துரும். ஆமா. இந்த 3 துன்பம் வந்துச்சுன்னா, மனிதனால சிரிக்க முடியாது. அந்த ஏதாவது ஒரு துன்பம் உள்ள மனிதன போய் அந்த நேரத்துல சிரிக்க முடியும்னா, அவன் சிரிப்பு என்பதே மறந்து போயிடக்கூட சூழ்நிலையில கூட இருப்பான் அந்த நேரத்துல. ஆனா இவருக்கு இந்த 3 துன்பமுமே ஏற்படுது. ஆத்து வெள்ளம் வந்து வீட்ட அடிச்சுட்டு போயிடுது. ம். படிக்க முடியாம போறதுக்கு பொருளாதாரம் இல்லாததால அவரால படிக்கணும், நல்லா படிக்க வேண்டிய நினைக்கிறவரு படிக்க முடியாம போயிடுறாரு. திடீர்னு அப்பாவும், அம்மாவும் இயற்கையின் விதிவசத்தால போயிடுறாங்க. அது ஒரு நோய். அவங்க அதனால போயிடுறாங்க. இப்ப இந்த 3 நிகழ்ச்சியும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், தான் வாழ்க்கையை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு ஒரு ரசவாதம் வேணும். ஒரு ம். இரும்பு பொன்னாக்கக்கூடிய வாழ்வியல் தத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்க அதுக்கு புன்னகை. அதுக்கு நம்ம வள்ளுவர் சொல்லுறாரு. "இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுதோப்பது இல்." அப்படிங்கிற அந்த குறளுக்கு உதாரணமா இவர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அதை எழுதினேன். அந்த இடத்துக்கு அவர் வரும்போது தான், அவர் இயற்கையிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்க்கைங்கிறது முரண்பாடு நிரம்பியதுதான். ஒரு ஸ்டெப் இந்த இடத்துல இருக்கும்போது, அது துன்பமா இருந்ததுன்னா, அத கொஞ்சம் நகர்த்திட்டோம்னா, அது இன்பமா மாறிடும் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாச்சும் அவரு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அப்படியே. நான் இன்னைக்கு வந்து பரிசு வாங்கிட்டு வந்துடுறோமா, கேக் வாங்கிட்டு வந்துடுறோமா, நம்ம கேக் இது பிறந்த நாள் கொண்டாடுவோம்னு மாடுல சொல்றாரு. அந்த அன்பு நிறைந்த மனைவி தான் டக்குன்னு தன் ம். தோள்ல இடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு போயிடுறா.
அப்படி போகும்போது அவ மனநிலை என்னன்னு இவருக்கு புரிஞ்சிருது. புரிஞ்ச உடனே மகள் கொடுக்குற முட்டாயில ஒரு முட்டாய மகளுக்கு ஊட்டுறாரு. ஒரு முட்டாயை தான் அவர் எடுத்துட்டு போறாரு. இன்னொரு முட்டாயை எடுத்துட்டு போல. அந்த முட்டாயை புட்டு பாதி முட்டாயை அது மனைவிக்கு ஊட்டுறாரு. அந்த நேரத்துல அவர் உணர்த்துறாரு. நம்ம 2 பேரும் நாவிலயும் ஒரே முட்டாய் தான் இருக்குது. 2 பேருக்கும் ஒரே ஒரு இனிப்பு தான் இருக்குது. அப்படின்னு. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல வாழ்க்கைய வந்து சந்தோஷமா மாத்துறாரு. அப்படிதான் அவருக்கு சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வருது அந்த கதையில. சூப்பர். ம். அம்மாவோட மன அழுத்தம், அப்பா வந்து ரொம்ப கூலா அமைதியான ஒரு மனநிலை. 2 பேருக்கும் வந்து ஒரு எதிர்மறையான குணங்கள். இத எப்படி வந்து நீங்க சமநிலைப்படுத்தினீங்க? அதாவது பிறந்த நாள் கேக் இல்லாத ஏமாற்றத்த, ஒரு குழந்தையின் மனத்திலயும், தாயின் மனத்திலயும் ரொம்ப இயல்பா எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி முடிஞ்சுச்சு? அப்பாவும் அன்பு நிரம்பிய மனிதர், அமைதியா இருக்கிறாரு. அம்மாவும் அன்பு நிரம்பிய மனிதர் மனுஷி தான் அவ. ஆனா உணர்ச்சி வசப்படக்கூடியவளா இருக்கிறா. அந்த உணர்ச்சி வசப்படுற நிலைத்தன்மை வந்து கோவத்தால படல. எந்த இடத்துலயுமே அவ கோவப்படல. ஆனா இந்த சூழ்நிலை வந்து அவளோட ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புக்கு கொண்டு போய் தள்ளுது. அதனால இவருக்கு வந்து அதை சமநிலைப்படுத்துறது எளிதான ஒரு விஷயம் தான் இருக்குது. சண்டை போட்டா தான் பிரச்சனை. ம். நீயா நானா பாத்துருவா அப்படின்னு கூப்பிட்டாதான் குடும்பத்துல குழப்பம் உண்டாயிடும். அது மாதிரியான வரல அந்த இடத்துல. அந்த சூழ்நிலை பெண்களுக்கு பெண்களுக்கு இயற்கையிலேயே ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா வீடுங்கிறதே பெண்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா வீடே இல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓஷோ சொல்றாரு, பெண் இல்லைன்னா வீடே இருக்காது அப்படிதான் சொல்றாரு. ம். அப்ப இந்த வீடு இருக்குது, வீட்டுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கணவன் மனைவி, அப்புறம் குழந்தைகள், உறவினர்கள், அங்க வந்து உயிருள்ள பொருளோ, உயிரற்ற பொருளோ எல்லாத்துக்கும் அம்மா பொறுப்பாயிடுறாங்க. அம்மா பொறுப்பாகும்போது அத்தனுடைய உணர்வுகளையும் இவங்களுக்குள்ள பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அத்தனை உணர்வுகளுக்கும் இவங்க ரியாக்ட் கொடுக்குறாங்க. அப்போ உணர்ச்சி வசப்படுறதுங்கிறதும் அந்த மன அழுத்தங்கிறதும் இயல்பிலே வரக்கூடிய விஷயமா தான் இருந்தது. அவங்கள மீறி வந்துருது. இன்னொன்னு வீடு வந்து தேவையால நிரம்பியிருக்கு, ஆசையால நிரம்பியிருக்கு. 2ம் இருந்தாதான் வீடு அது. வெறும் தேவையால மட்டும்தான் நிரம்பிட்டு இருக்குதுன்னா அந்த வீடு அது வந்து ஒரு அழகான வீடு இல்ல. ஆசையால நிரம்பணும். அப்படி ஆசையால நிரம்புற இடம் எது? தேவையால நிரம்புற இடம் எது? அப்படிங்கிறத அம்மாக்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அப்பா கண்டுபிடிக்கிறாரு. அதனாலதான் இந்த சமநிலைப்படுத்த முடியுது அத. ம். அ அப்பா, அம்மாவோட உறவோட நெருக்கம் வந்து ரொம்ப மென்மையா வருது. அவருக்கு கோவம் வந்தா, அவர் மடியில உட்காத்தி வச்சு அணைச்சு, அ அது அந்த ஒரு அழகான ஒரு ஒரு உறவு வந்து நீங்க சொல்றீங்க. அத எப்படி அவ்வளவு மிகைப்படுத்தாம, அப்படி ஒரு அழகா சொல்ல முடிஞ்சது உங்களால? அந்த அது அத பத்தி சொல்ல முடியுமா? நன்றி மேம். ரொம்ப அற்புதமான ஒரு அவதானிப்பு. அருமையா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா கேள்வியுமே அருமையா இருந்தது. அது இது ரொம்ப எனக்கு வந்து ஒரு பூ மிக்க போல நன்றி. ரொம்ப மிக்க நன்றி. மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்க வெள்ளாத்த தாண்டி தான் வீட்டுக்கு வரணும். அப்ப வெள்ளாற்றங்கரையில தோணிக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு தாத்தா சட்டை போடல, இடுப்புல வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு, வேக வேகமா தோணிய பிடிக்க வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு ஆயா வந்து, "போவாத நில்லு, போவாத நில்லுன்னு" சொல்லிட்டு ஓடி வராங்க. கிட்டத்த வந்து இந்த தாத்தாவ புடிச்சிடுறாங்க. கீழ கிடக்குற ஒரு குச்சிய எடுத்து அடிக்கிறாரு. நாங்கலாம் போய் தடுத்துட்டோம். அடுத்தது ஒரு நாள் பேருந்து நிலையத்துல நிக்கிறான். ஒரு இளைஞன் ஒரு பெண்ண அடிக்கிறான். அவனுடைய மனைவி தான் அடிக்கிறான். அந்த பையன் வந்து இன்னும் அவனுடைய திருமண கோலமே கலையல. இனிமே ம். 1 மாசம் 2 மாசத்துல தான் அவனுக்கு திருமணம் நடந்திருக்கும். அதுக்குள்ள இவங்களுக்குள்ள என்ன சண்டை. இப்ப 2 இது வாழ்ந்து முடிக்க போற ஒரு தம்பதியும், கல்யாணம் ஆகி இப்பதான் வாழ்க்கையில நுழைய போற ஒரு தம்பதியும் பார்த்தம்போது, இவங்களுக்குள்ள என்ன விதமான வேறுபாடு வந்து அதுக்குள்ளே இந்த மனக்கசப்பும், சண்டையும் போடுவாங்க அப்படின்னு நான் அது வந்து எனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே இந்த நிகழ்வுகள பார்த்தேன். அப்ப நினைப்பேன், நம்ம எல்லா பத்திரிகையிலயும் வந்து அன்பும், மரணம், உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும், பயனும் அதுன்னு தான் பத்திரிகையே அடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது, எந்த இடத்துல இந்த அன்பு தவறுது? அப்படிங்கிறது மனசுல ஒரு கேள்வியா எழுந்துகிட்டே வரும்போது, இப்படி கதையில எழுதும்போது, அத ஒரு பூவுல வண்டு உட்கார்ற மாரி எந்தெந்த இடத்துலலாம் முடியுமோ அந்த அன்பு உட்கார்ந்து வச்சு பார்த்தேன். ஒரு மேகத்துல வந்து ஒரு மின்னல் தோன்ற மாரி அந்த அழகு வெளிப்படணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சு தான் இந்த கதையில அந்த அன்பு வெளிப்படுத்துறேன். ஆனா நான் பார்க்கக்கூடிய எங்க அப்பா, எங்க அம்மா உறவுகள் இவங்கெல்லாம் இந்த கதையில வர பிரியமானவங்க தான். ம்.
அது ஒரு காரணமா இருக்கலாம். நான் பார்க்கிற அந்த அன்ப வந்து நான் பார்த்து பார்த்து கூட எழுதியிருக்கலாம். ஆனா இந்த 2 சம்பவம் கூட என்ன வந்து சிந்திக்க வச்சது. ம். அதன் வெளிப்பாடுல உங்க மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நிச்சயம். ம். ஏன்னா அந்த பழக்கம் உண்டு இயல்பிலே. ம். ம். அப்புறம் இந்த கதையில வந்து தாத்தா, பாட்டிய பத்தி அவ்வளோ பெரிய பேக்கிரவுண்ட்ல ஐ மீன் அவ்வளோ பெரிய பின்னணி கதையா சேர்க்கணும்னு நீங்க நெனச்சதுக்கு காரணம் என்ன? ஃபுல்லா அவங்க இத கதை பத்தி எழு சொல்றீங்க. ம். அ கதை எழுதும்போது தாத்தா, பாட்டி வரல. ம். கதை எழுதிக்கிட்டே இருக்க போகும்போது, கதை வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. உச்சத்துக்கு போயி, அதுவரையும் இருக்கிற அன்புடைய மனைவி வந்து, ஒரு கேக்கு வந்து வாங்கிட்டு வரக்கூட உனக்கு துப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லி மேல ம். போயி, அப்புறமேலுக்கு கணவன் மடியிலே உட்கார்ந்துகிட்டு கணவனே திட்டுற அளவுக்கு அவ வந்து உச்சத்துக்கு போயிடுறா. ஆனா இத எல்லாமே அவ செய்யல. அவளுக்குள்ள மனசுல வேதனை இருக்குது. அந்த வேதனைய வந்து வெ திட்டவும் வேணும், கணவன் தோள் மேல சாஞ்சுகிட்டு அழவும் வேணும். 2மே நடக்குது அந்த இடத்துல. அது நடக்கும்போது கதை மேல ஏறி போச்சு. கீழ இறக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. அப்ப அத எப்படி இறக்குறது? ஒரு சின்ன இது போதும். "கட்டமா" அப்படின்னு சொல்லி அவன் தள்ளி விட்டான்னா, அந்த கதைய உடைஞ்சிரும். ஆமா. அப்ப உடைச்சிடக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? அப்படிங்கும்போது தான், இத விட சிறந்த ஒரு தம்பதியவும், இத விட சிறந்த ஒரு ஆ. அன்புடையவங்களையும் அந்த கதைக்குள்ள ஓ! கொண்டுட்டு வரணும். அப்படின்னு நினைச்சது தான் இந்த கதைய தாத்தா, பாட்டி கிட்ட கொண்டுட்டு போனேன். தாத்தா, பாட்டி கிட்ட கொண்டு போம்போது, அது கேணி வெட்டுற கதையா வந்து வந்துடுச்சு நமக்குள்ள. ஓகே. அம் அ இந்த கிணறு தோண்டுற பகுதி வந்து ஒரு தனி சிறுகதை மாரியே இருக்கு. அ அந்த கதை வந்து இந்த கதையோட உணர்வோட எப்படி இணைக்கணும்னு நீங்க நெனச்சீங்க? அது எப்படி இணைஞ்சிருக்குன்னு நெனைக்கிறீங்க இப்போ? கதைய எழுதிட்டு வரும்போதே, அந்த கதை ஓட்டத்திலேயே அந்த கதையில இருக்கிற நெறைய மூலப்பொருளும், கருப்பொருளும் அந்த கதைய ஒரு பெரிய சிறுகதையா மாத்திடுச்சு. ம். அது சிறுகதையா மாத்தி, அது தனக்குள்ளேயே ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி ஒரு திரு சிறுகதையா மலர்ந்து நின்னுடுச்சு. அத நான் அப்புறம் உணர்ந்தேன் அத. ஆனா அத நீக்கவும் முடியல என்னால. ம். அத நீக்க முடியல அப்படிங்கும்போது, இந்த கதைய அந்த இடத்துல நீக்கிட்டேன்னா, நான் சொல்ல வர உணர்வுகள வந்து கதையில பிரதிபலிக்க முடியாம போயிடும். அப்ப அந்த கதை சிறுகதை மாரி இருந்தாலும் பரவால்ல, இருக்கட்டும். அதோட பலமாவும் இருக்கு, அது பலகீனமாவும் இருக்கு. இருக்கட்டும்னே வச்சுட்டேன். அதுல எப்படி இது உணர்வுகளோட இணையுது அப்படின்னு சொன்னோம்னா, அடிக்கடி வந்து மனைவியிடம் வந்து ஒரு அபிராமி அந்தாதி பாடல வந்து கணவன் ம். சொல்லி அத அவர பத்தி கேட்கணும்னு மகிழ்ச்சிப்படுத்துவார். நெனச்சிருக்கேன். ம். ஆமா. "கைக்கே அணிவது கன்னலும் பூவும், கமல மன்னு மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் செல்பவளே" அப்படின்னு இந்த பாட்ட சொன்ன உடனேவே அவ சிரிச்சிடுறா. அவளுக்கு வெட்கம் வருது. அவ வந்து மகிழ்ச்சி அடைறா. இந்த பாட்ட சொன்னா, அந்த குழந்தைக்கு தாத்தா வந்து நிர்வாணமா ஓடுனது ஞாபகம் வருது. அவ வெள்ளந்தியா சிரிக்கிறா. அப்ப இந்த 2 எட்ஜ்ஜியும் அந்த இடத்துல அந்த கதைக்குள்ள இருக்குது. சூப்பர். அதுக்காக தான் அந்த கதைய அந்த இடத்துல அப்படி வச்சேன். அரும, அரும. அ அந்த தாத்தா வந்து கிணத்த வந்து ஊருக்கே குடுத்துடுறாரு. ஆமா. தண்ணி வரல பாவம். அப்ப தண்ணி வந்த உடனே ஊருக்கே குடுத்துறாரு. அது வந்து அவரோட ஒரு சமூக நல சிந்தனையா? இல்லைன்னா ஆன்மீக மனப்பான்மையா? எதோட எதிரொலி? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது சமூக நல சிந்தனையா, ஆன்மீக மனப்பான்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள அது இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு கதை போயிருக்கா அப்படின்னா, கதை வந்து அந்த இடத்துக்கு போகல. ஏன் போகல அப்படின்னா, ஒரு குடம் தண்ணி தான் தாத்தாவுக்கு தேவை. அந்த ஒரு குடம் தண்ணி இருந்தா, தன் மனைவி அதாவது பாட்டியோட கண்ணுல இருக்கிற தண்ணீர வராம நிறுத்திடலாம் நம்ம. அவ்வளவுதான் மேட்டர். அந்த ஒரு குடம் தண்ணியே இவருக்கு வேணுங்கும்போது, சரி இவ டெய்லி போறா, தண்ணி கிடைக்கலன்னு அழுதுட்டு வர்றா. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கிணறு வெட்டுறாரு. அவருக்கு தெரியும் அந்த ஊர்ல கிணறு வெட்டுனா தண்ணி கிடைக்காது அப்படிங்கிறது தெரியும். எல்லாரும் திட்டுவாங்கன்னு தெரியும். கேலி பேசுவாங்கன்னு தெரியும். இத்தனைக்கும் பிறகாடு அவருக்கு ஒரு ஆசை. எப்படியாவது நம்ம மனைவிக்காக ஒரு கேணி வெட்டிட மாட்டோமா? அதுல ஒரு குடம் தண்ணியாச்சும் ஊறாதா? அப்படின்னு தான் அவர் செய்றாரு. ம். அவரு வெட்ட வெட்ட தான் தெரியுது. கேணி வெட்டி நம்மளால முடியும். ஆனா தண்ணி நம்மளால ஊற வைக்க முடியாதுங்கிற உண்மை அவருக்கு தெரியுது அப்பதான். அப்ப தண்ணி ஊறணும் அப்படின்னா, அது ஏதோ இயற்கையோ, தெய்வமோ ஏதோ ஒண்ணு குடுக்கணும் தண்ணிய. அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருது. ஆனா அவரால உடவும் முடியல. ஆசை அப்புறம் லட்சியமா மாறுது. லட்சியம் வெறியா மாறுது.
வெறி அப்புறமேலுக்கு செத்தே போலாம், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. ம். ஆனா அதுதான் அந்த கதையில வந்து உச்சமா போய் போய் இயற்கையோ, தெய்வமோ, திருவள்ளுவர் சொல்ற மாதிரி முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிற மாரி, அல்லது இவர் இறந்து போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்போது, தெய்வம் இவர இது மாரி ஆள்கள காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சோ, அந்த கேணியில தண்ணி வர வச்சிருக்கு. ம். அப்படி தண்ணி வர வைக்கிற அந்த நிகழ்வுக்கு பிற்பாடு தான் அவரு நினைக்கிறாரு, இந்த கேணிய நேத்தி அதாவது இந்த நிமிடம் நான் இறந்து போறதுக்கு ஒரு மரண வாயிலா இருந்துச்சு. ஆனா அதுல தண்ணி வந்து இப்போ ஒரு அமுத குடமா அது மாறிடுச்சு. அப்ப அந்த அமுதம் என் உயிரை காப்பாத்திடுச்சு. என் உயிரை காப்பாத்தின மாரி இந்த உயிரை காப்பாத்தட்டும் அப்படிங்கிற ஒரு ம். சின்ன இதயம் தான் அவருக்கு வருது. அத குடுத்துட்டு அவருக்கு போறாரு. இதையே அந்த பாட்டியும் புரிச்சுக்கிறாங்க. நம்ம கணவர் செய்தது சரிதான். அது எவ்வளவு பெரிய கடின உழைப்பு போட்டிருந்தாலும் பரவால்ல. நாளைக்கு தன் மனைவிக்காக ஒருத்தன் இதே மாரி கேணி வெட்டி தண்ணி வராம செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன தனக்குள்ளேயே நினைக்கிற நிகழ்ச்சி தான் குடுக்குறாரு. ஆனா கால கண்ணாடியில ஒரு கல்லாஸ்கோப்பா இத பார்த்தோம்னா சமூக நலம் வரும். இது ம். ஒரு அரசியல்வாதி சமூக நலத்தோட சொல்லலாம். இது ஒரு சிறந்த சமூக நலவாதி அப்படின்னு சில கூட வைக்கலாம். ஒரு ஆன்மீகவாதி இவர் வந்து ஒரு நிர்வாணமா ஓடுனாரு இந்த கேணிய வெட்டி. ஆமா. அப்படித்தான் ஒரு லட்சியத்த ஒரு மனிதன் ஆன்மீகத்துல அடையணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகமாவும் சொல்லலாம். இது இது வந்து வரலாற்றுல ஒரு தியாகமா எழுதப்படலாம். இதெல்லாம் நடக்கலாம். அது வந்து நம்மள மாதிரி மனிதர்கள தான் அத சொல்லணும். ஆனா கதையில ம். தாத்தா வந்து ரொம்ப சின்ன விஷயம். என் உசிர காப்பாத்துச்சு. இது ஊர் உசிர காப்பாத்தட்டும். அவ்வளவுதான். ஆ, இந்த கதையில வந்து அம்மா, ஆயா 2 பேருமே வந்து ஒரு தியாகத்தோட உருவமா இருக்காங்க. இத வந்து நீங்க அ அது கதை எழுதும்பொழுது வந்ததா? இல்ல நீங்க உங்க மனசுல அத எழுதும் பொழுதே இருந்ததா? தியாகமா ஆ இப்ப தெரியுதா அப்படின்னு சொன்னா எனக்கு அது தியாகமா தெரியல. ம்ஹ்ம். எனக்கு அது வந்து அவங்க அன்புடையவங்க. அவங்கள அன்புடையவங்களா தான் காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஓ! எண்ணமா இருந்து அப்படி அன்புடையவங்களா தான் காட்டிட்டு வரேன் நான் அத. அந்த அன்பு கொஞ்சம் உயரத்துல இருக்கிறதால, அந்த ஒரு ஸ்டெப் ஏறுனா தியாகமா மாறிடலாமோ என்னமோ தெரியல. ஆனா அந்த ப உச்ச நிலையில போய் அந்த அன்புல அவங்க 2 பேருமே ம். இருக்கிறாங்க. நம்ப நூல்கள்ல சொல்லுவாங்க, "கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் தான் அன்பு, ம். அன்பின் பயன் அருளு, அருளின் பயன் முக்தி" இப்படின்னு தான் நம்ம நூல் வந்து நமக்கு சொல்லிக் குடுக்குது. இப்ப அந்த அன்பு அப்படிங்கிற அந்த ஒண்ணு இருந்தாவே, அவங்க கல்வியாளர்களா படிக்கலனாலும் அவங்க கல்வியாளர் தான். படிக்காத மேதை தான் அவங்க. அவங்க வந்து ஒழுக்கம் நிறைந்தவங்க அவங்க. அறிவு நிறைந்தவங்க. அவங்க வந்து அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற அவங்களுக்கு தேவையான அறிவ பெற்றிருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குரிய அறிவ. அவங்க அந்த உலகத்துக்கே அறிவு சொல்ல வேண்டிய தேவையில்ல. அந்த குடும்பத்துக்கு அறிவு சொல்லிவிடக்கூடிய ஒரு முது தாயாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்ப தான் நான் அதுல வைக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு ம். உரிய ஒரு அன்புடையவங்க அப்படிங்கிறத தான் நான் வச்சிருந்தேன் அதுல. படிக்கும்பொழுது அது அப்படி அப்படி தோணுது கொஞ்சம். ஆமா. ஆ. அதனால அது அந்த அந்த அன்பு தியாகமா தெரியுது அதுல. எனக்கு தோணுது. எல்லாருக்கும் தோணுமான்னு தெரியாது. சரி. அ மாலா கதாபாத்திரம் வந்து கொஞ்ச நேரம் தான் வருது. ஆ ம். ரொம்ப சிறிய கதாபாத்திரம் தான். ஆனாலும் அந்த கதாபாத்திரம் வந்து கதையில ரொம்ப தாக்கத்த ஏற்படுத்துது. அவ வந்து அவ வந்து அந்த கதையில முக்கியம் அப்படின்னு தான் அவள அந்த கதாபாத்திரத்த சேர்த்தீங்களா? ஏன்னா அத வச்சு தான் அந்த கதை வந்து அப்புறம் நகருது. அந்த கதையில வந்து மாலா பாத்திரம் வந்து வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் வச்சேன். ஓகே. அது ஏன் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ப ஒரு பழமொழி சொல்லுவோம். "வெயிலின் அருமை நிழலின் அருமை வெயிலில்" வெயிலு. அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இங்க வெயிலின் அருமைய வெயில விட இன்னும் கொடுமையா உணர்த்துங்கிறது தான். இப்ப ம். நம்ம ஒரு வெயில்ல நின்னுட்டே இருந்தோம்னா, அந்த வெயில்ல நமக்கு பரவால்ல தாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாலாங்கிற இந்த குளிர் மழை அந்த இடத்துக்கு வந்த பிறகு, அந்த குடும்பத்துல கொதிநிலை வந்து அதிகமாகுது. ம். அந்த அன்பையும், அந்த கருணையையும் காட்டணும் அப்படிங்கிறது தான் மாலா பாத்திரம். அவரு ஒரு கேக் குடுக்குறாரு. அத வந்து என் வீட்டுக்கு நீ பிறந்த நாளுக்கு வாம்மான்னு அவ கூப்பிடல ஃப்ரெண்ட. சொல்லாமயே வரா. வந்துட்டு ம். ஒரு கேக்க குடுத்துட்டு போல, ஊட்டி விட்டுட்டு போறா. அந்த தாய்மையின் உள்ளம் வந்து அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? மிக மிக பெரிய தாய்மையின் உள்ளத்த அந்த இடத்துல எடுத்து காட்டுது. அந்த குழந்தைக்காகவாவது ஒரு கேக் வெட்டக்கூடாதா நம்ம? அப்படின்னு ம். தான் இந்த தாய் தவிக்கிறா. அந்த கதைய அந்த மழை வந்த பிறகு கதை வந்து பரிணாமம் அடையுது. ஆமாமா. ம். அதுக்காக தான் வச்சிருந்தாங்க. ஆ.
ஒரு கேக் கடன் வாங்கிட்டு வரக்கூடாதா? அது கூட துப்பு இல்லையா? அப்படின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு வலிமையான எழுத்துக்கள வந்து சொல்றாங்க. சொற்கள சொல்றாங்க. அத எழுதும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த அந்த இடம் வரவேண்டிய இடம் வந்த உடனேவே, அந்த அம்மாகிட்ட இருந்தே குழந்தைகிட்ட போயிடுது என் மனம். அம்மாகிட்ட ஓடி போய் அம்மாவ அழாதன்னு முத்தம் குடுக்குது அந்த குழந்தை. ஆமா. குடுத்துக்கும்போது அம்மா வந்து குழந்தைய கட்டி பிடிச்சு கேவுறா. ம். அந்த இடத்துல தான் அந்த கதை வந்து இன்னும் உச்சம் பெற இடமா மாறுது. அந்த இடத்துக்கு போகும்போது, அவ இது மாரி சொல்லிட்டா அப்படிங்கிற அந்த அந்த அவளுடைய இருண்ட பகுதி அவளையே அறியாம வெளியில வந்துட்டுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச உடனேவே, எனக்கு அது அந்த இடத்துல நான் நின்னுட முடியல. அதிலேருந்து நான் ஜம்ப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அப்பதான் குழந்தைகிட்ட போயிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் நல்ல அருமையான ஒரு இடம். ம். ஆமா. ஆ கதையோட தலைப்பான பிறந்த நாள் பரிசு வந்து கடைசியில கேக் இல்லாம புத்தகமா மாறுது. ஆ வறுமையிலயும் அறிவ வந்து பரிசா தேர்ந்தெடுக்கணும். அப்படிங்கிற அந்த மனநிலைய பத்தி சொல்லணும். அப்படின்னு உங்களுக்கு தோன்றியதுக்கு என்ன பின்னணி? என்ன காரணம்? இந்த கதைய வந்து நம்ம சொல்லிட்டு வரும்போதே, "கேக் வாங்கிட்டு வரோம்மா" அப்படின்னு தான் அப்பா போறாரு. அவரும் கேக் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு கேக் வெட்டணும்னு தான் ஆசைப்படுறாரு. இரவு ஆயிட்டுது. அவரு வந்து கேக் வாங்க தான் போறாரு. கேக் வாங்க போம்போது, அவரு வானத்த பார்த்திருக்கலாம். அங்க ஒரு விண்மீன அவரு பார்த்திருக்கலாம். அது கதையில நான் காட்டல. பார்த்திருக்கலாம். இன்னொரு விஷயம், இவரு படிச்சுட்டு இருந்தவரு படிப்பு தடையாயிடுச்சு ம். அவருக்கு. பொருளாதாரம் இல்லாததால படிப்பு தடையாயிடுது. அப்பதான் இவருக்கு வந்து கேக்கா? அல்லது வந்து புத்தகமா? அப்படின்னு அந்த விண்மீன் ஏதோ ஒரு வெளிச்சம் அவருக்கு காட்டல. அப்ப ஒரு ம். புத்தகத்து கடைக்கு போய் புத்தகம் தான் வாங்கிட்டு வராரு. இது வந்து இதுவரையும் யாருக்கும் தெரியாது. அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியுது. நம்ம யாருக்கும் தெரியாது. வீட்டுக்கும் ம். தெரியாது. குழந்தைக்கும் தெரியாது. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வாசலுக்கு திருப்பி வராரு. வாசலுக்கு வந்து அந்த விண்மீன பார்க்குறாரு. அப்ப இவருக்கு ஒரு கவிதை வருது. ம். அந்த கவிதை வர்ற தருணம் வரையும் இப்ப இந்த கதை போகுது. அப்ப இந்த கவிதை வருவதற்கு முன்னாடியே அவர் மனசுக்குள்ள அந்த கவிதை வந்துடுச்சு. அதனால தான் அவரு ஒரு அப்ப ஆசைக்காக நம்ம இந்த பிறந்த நாள கொண்டாடுறோமா? அப்பாவ பிற்காலத்துல ஒரு மகள பிற்காலத்துல ஒரு பெரிய அறிவாளி ஆக்குறதுக்காக இந்த பிறந்த நாள் நம்ம கொண்டாடலாமா? கற்கை ந ந கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படிங்கிற அந்த எண்ணெல்லாம் இவருக்கு ஓடியிருக்கும் அப்படிங்கிறதால தான் புத்தகமா அது வருது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இன்னும் ஒரு விஷயமும் இதுல வந்து புதைஞ்சு வச்சிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆசைக்காக தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டே போயிட்டு இருக்க கூடாது. நம்ம தேவைக்காக செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு நம்ம உணர்ந்தவங்களாக இருக்கணும். பொருள் முக்கியம் தான். பொருள் இல்லாம வாழ்க்கை இல்ல. ஆனா பொருளையும் நம்ம தேடும் போதும் அறிவையும் அதிகமா தேட வேண்டிய இருந்தாதான் நம்ம உள்ள யாரையும் அழிக்க முடியாத அளவுக்கு பெரிய வலிமை உடைய மனிதரா மாற முடியும் அப்படின்னு தான் குழந்தையிலேருந்து தன் குழந்தைக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த பரிசை இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த மனப்போராட்டத்துக்கு பிற்பாடு இது பரிசு புத்தகம் தாங்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ஆ இப்ப வந்து இந்த வான்மீன்கள் அப்படிங்கிற கவிதை வரி, அ கதையோட உணர்ச்சியோட எப்படி தொடர்பு குடுக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? இந்த கதையை நான் எழுதும் போதே இந்த கவிதை மனசுக்கு வந்துடுச்சு. ஓ! கவிதை வந்த பிறகு இந்த கவிதையை இந்த கதைக்குள்ள வைக்கணும்லாம் நான் நினைக்கல. ம். கவிதை எழுதி வச்சுக்கிட்டேன். கவிதை வச்சு எழுதி வச்சுக்கிட்ட பிறகுதான் இந்த கதையை நான் எழுதிட்டே வரும்போது அப்பாவுடைய ஆசை புத்தகம் கொடுக்கறதும் இல்ல. அவர் கொடுக்க வேண்டியது இந்த கவிதை தான் பரிசா கொடுக்கிறாரு மகளுக்கு. ஓகே. அப்படின்னு அந்த கதையை நான் கொண்டுட்டு போக நினைச்சு, பிறந்த நாள் பரிசு இந்த கவிதை தான் மகளே அப்படின்னு தான் சொல்லப் போறாரு. அப்புறம் இவர் பிறந்த நாள் பரிசு இந்த கவிதையை கொடுத்துட்டாருன்னா, இவ்வளவு நாளும் தவிச்ச தாய்க்கு என்ன அந்த மனநிலை என்ன? ம். அப்படிங்கும்போது தான் ஒரு பொருளாக கண்களால் காணக்கூடியதாக பார்த்து மகிழக்கூடிய ஒரு பரிசை மகளுக்கு கொடுக்கணும். அது மனைவின் மூலம் அதனால தான் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க அந்த பரிச. ஓகே. அதனால அப்போ அது அந்த புத்தகமா மாத்துனாங்க. அப்ப இந்த கவிதையில வந்து ஏன் இந்த கவிதைய வச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவிதையில வந்து
2 வகையான மீன்களை பத்தி நான் சொல்றேன். ஒண்ணு ஆத்த விட்டு தூண்டில்லேன்னு தூக்குன மீன் ஒண்ணு. இன்னொரு மீன் வந்து தானே அலையிலேருந்து துள்ளி இந்த உலகத்தை பார்க்கிற மீன். தானே துள்ளி பார்க்கிற மீனுக்கு இந்த உலகம் வியப்பு தருது, நம்ம மேல வந்திருக்கோம், உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வரும். திருப்பியும் தான் தண்ணிக்குள்ளே போய் நான் உலகத்தை பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ முடியும். ம். ஆனா இந்த தூண்டில் மீன் உலகத்தை பார்க்குது, ஆனா துடிக்குது. அதுக்கு முழுக்கு உலகமும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. அதனாலதான் நீ ஆசை வயப்பட்டு எதையும் செய்யாத. நீ உன்னுடைய தெளிவு வயப்பட்டு ஏதாச்சும் எதை செஞ்சாலும் செய்யணும் அப்படிங்கறது தான் இந்த கவிதைக்குள்ள நான் ஒரு கவிதை வழியா இதை கொண்டுட்டு போக நினைச்சு கதை வச்சேன். அப்பா! இந்த கவிதைக்குள்ள அவ்ளோ அர்த்தம் இருக்கா? நீங்க சொல்லி இல்ல, தான் எனக்கு புரிஞ்சுது. ம். பிரமாதம். அந்த கவிதையுடைய இதே இதான். அந்த நாம் அனைவரும் வான்மீன்கள், தாயில் விழுந்ததால் அலைமீன்கள், கனமேனும் அலைவிட்டு துள்ளும் மீன்கள் வான்வெளி அறிகின்றன. தூண்டில் முள் தூண்டில் முள் விழுங்கும் மீன் துடிக்க துடிக்க நதி விடைபெற்றுக் கொள்கிறது. வான் இப்போதும் அப்படியே இருக்கிறது. ம். அப்ப நதி இதுவரையும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வாழ்க்கை நமக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா நீ ஆசை வயப்பட்டு தூண்டில் முள் விழுங்கினா என்னை விட்டு போயிடுவேன், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும், யாருக்காகவும் அது நிக்காது அப்படிங்கறத அப்ப இந்த கதைக்கு ரொம்ப இணைந்து வரக்கூடிய ஒரு கவிதையா இது அமைஞ்சதால இதை வந்துதான் பரிசா கொடுக்கணும்னு தான் அந்த கதையை எழுதி கொண்டுட்டு வந்தேன். ரொம்ப அம்மாவுக்காக அந்த பரிசு கொடுக்குறேன். ரொம்ப அழகு. ம். இந்த கதையில வந்து நினைவுகள், அப்புறம் நிகழ்காலம் அப்படி மாத்தி வர்றது. அது வந்து திட்டமிட்டு தான் எழுதினீங்களா? கதையே அதை வந்து முடிவு பண்ணிக்குது. கதையே அதை முடிவு பண்ணிக்குது. நம்ம ஓ! மனம் 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 போல ஓகே. நம்ம இப்ப நிகழ்காலத்துல இருக்கிறோம். நம்ம மனம் இப்ப நிகழ்காலத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு அது எதிர்காலத்திலேயோ அல்லது வந்து இறந்த காலத்திலேயோ அது தன் காலத்தை வந்து அதே மாத்திரும், மனம் மாத்திரும். அப்ப கதையும் அதே மாதிரி தானவே மாத்திக்குது இந்த இடத்துல. நான் திட்டமிட்டு அதை செய்யல. அப்ப இப்படி இருக்கும்போது அம்மா வந்து அந்த வீட்டை பத்தி சொல்றா, வீடை அடிச்சிட்டு போகும்போது கூட நீ சிரிச்சிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லும் ம். போதே அந்த பாப்பாவுடைய மனதுல தாத்தா பாட்டி போயிடுது. ம். ஆ அப்புறம் இந்த கதைய ஒரு வரியில சொல்லணும்னா, நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு வரியில கதைய என்னால சொல்ல முடியுமா? எனக்கு கஷ்டமான கேள்விதான். கஷ்டமான கேள்விதான். ஆனா அ ஒரு வரியில நான் வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். கொஞ்சம் பெருசாவும் சிறிதாவும் இருக்கும். ம். ம். இந்த என்ன ஆண்டும் கேட்டீங்கன்னா வழக்கம் சொல்லிடுவேன். கல்வியே என்ன சிறந்ததுன்னு சொல்லிடுவேன் நான். என்ன கேட்டீங்கன்னா, தமிழ் கல்வியே உயர்ந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுருவேன். அப்படி சொல்லிடுவீங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா, அந்த கதையோட கரு கிடைக்காம போயிடுமே. அத நான் ஒரு எழுத்தாளனா சொல்லக்கூடாது. அதான் அப்ப நான் வந்து கருவோட தான் அத சொல்லணும். உண்மை. இந்த ஆண்டும் வழக்கம் போல இன்னும் அப்பா பிறந்த நாள் கேக்கு வாங்கி வரவில்லை. அழுதபடியே அருகில் படுத்து அணைத்து முத்தமிட்ட அம்மாவின் கண்ணீரை சுவைத்தபடியே சாப்பிடாமலே தூங்கிப் போனேன். திடுக்கிட்டு விழித்து பார்த்தேன். அப்பாவும் அம்மாவும் குனிந்து என் பரிசோடு நின்றார்கள். அந்த புன்னகை எனக்கு தித்தித்தது. இந்த ஆ கதைக்குள்ள அ அ ஒரு ஒரு வரியில சொல்றது எப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்க சொல்ற மாரி சொல்லலாம் தான். அதாவது ஏன்னா இப்ப ஒரு ஒரு வரியில ஒரு சினிமா கதையே சொல்லிட்டு வராங்கல்ல. அது மாதிரி. ஆ இந்த கதைக்கு வந்து உங்க உறவினர்கள், நண்பர்கள் அவங்ககிட்ட இருந்துலாம் ஏதாவது விமர்சனம் வந்துச்சா? இந்த நண்பர்கள் வந்து விமர்சனம் சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரியே முதல் விமர்சனம் வந்து அந்த கேணி தோன்ற கதை வந்து ஒரு சிறுகதை போல இன்னும் உணர்ச்சிவசமா இருக்கு. அது தனி ம். கதையா நீங்க எழுதியிருக்கலாமே. ஆமா. ஏன் வந்து இந்த கதையோட இத சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அத வந்து எனக்கும் அது புரிஞ்சுதான் இருக்குது. அதனால வந்து நான் அத அப்படியே ஏத்துக்கிட்டேன். அது அவங்க சொல்றது சரியான ஒரு விஷயம் தாங்க. இன்னும் ஒரு விமர்சனம் என்ன வந்ததுன்னா, இந்த கதைய வந்து நீங்க நெறைய சொல்றீங்க. இன்னும் கதைய விவரித்து எழுதிட்டே போயி, இன்னும் வாசகர்கள் வந்து அத புரிஞ்சுக்கிற மாரி சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த சின்ன குழந்தை தான் அந்த கதைய சொல்லுது.
அந்த மனநிலையில ரொம்ப விவரிச்சோம்னா சரி வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் அத வந்து அந்த கதையா சொன்னேன். அ இப்போ இந்த கதை வந்து எளிதில புரிந்து மனதுல வந்து படியுது. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்கிற விமர்சனமும் கிடைச்சது. ரொம்ப நன்றி. ஆ, அ இன்னைக்கு உங்கள சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. இந்த பிறந்த நாள் பரிசு வந்து நமக்கு இறுதியில சொல்லிச் செல்வது மிகவும் எளிய, ஆனால் ஆழமான ஒரு உண்மை. அதாவது வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பரிசுகள் எல்லாம் பொருளா வர்றதில்ல. சில நேரங்கள்ல வந்து அவை வந்து அன்பா, நினைவா, நம்பிக்கையா, புத்தகங்களாகவும் வருகிறது. ஆ இந்த கதையில வந்து அப்பா ஒரு கேக்க வாங்க முடியாம போலாம். ஆனா மகளோட எதிர்காலத்த நினைத்து புத்தகங்களை வாங்குறாரு. அதுவே இந்த கதையின் உயரம். வறுமை அவரை சிறிதாக்கவில்லை. மாறாக அவருடைய உள்ளத்தின் பெருமையை இன்னும் வெளிச்சமாக காட்டுகிறது. இன்னும் நிறைய கதை எழுதுங்க. சொல்வனத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள். உங்கள சந்திச்சதுல ரொம்ப நன்றி மேடம். அ ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இது ஒரு எழுத்தாளனா என்னையே நான் திரும்பி பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க தந்திருக்கிறீங்க. நான் ஒரு கதைய எழுதிட்டு, அத யாராச்சும் படிப்பாங்களா? அப்படி ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். அத இது மாரி படிச்சு என்ன வந்து கேட்கறது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் பாலா வந்து உங்க கதைய நான் நீங்க சொல்ற விதத்த என்னால புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு ஒரு உரை சொல்லி அது எனக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அவருக்கும் எனக்கு இந்த நேரத்துல நன்றிய சொல்லிக்கிறேன். மிக்க சொல்வன நன்றி. இதழ்ல பணியாற்றும் அனைவருக்கும் எனது அன்பும் நன்றியும். உங்கள மிக்க நன்றி. சந்தித்ததுல ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நெறைய கதை எழுதுங்க. நிச்சயமா. நன்றி. இது ரொம்ப சொல்வனத்தின் ஊக்கம் ஊக்கம் தருது. இந்த சொல்வனத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகள். நன்றி, நன்றி. மிக்க நன்றி. தேங்க் யூ. மிக்க நன்றி. மீண்டும் சொல்வனத்தில் புனைவு வனத்தில் இணையும் வரை அனைவருக்கும் சொல்வனத்தின் நன்றியும் வணக்கமும்.